பார்த்துருப்பீங்க. கல்பனா என்னோட நெய்பர் அண்ட் ஃப்ரெண்டு. இவங்களை வச்சு நம்ம மேக்கப் வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா, பார்க்குற அப்படின்னா காதில் கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ என்னன்னா ஹேர் ஸ்டைல் வீடியோ. இவங்களோட ஹேர் வந்து கொஞ்சம் டென்சிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ டென்சிட்டி கம்மியாக இருக்க ஹேருக்கு ஒரு 6 ஹேர் ஸ்டைல் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஸ்டைல் தின் ஹேர் மட்டும் கிடையாது, ஷார்ட் ஹேர் எந்த ஹேர் டைப்பாக இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். மை ஃபேவரட் ஒன். இந்த மாதிரி சைடில் கொஞ்சமாக கோடு எடுத்துக்கோங்க. உங்கள் நெத்தி சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த கோடு வந்து இருக்கணும். ஃப்ரண்ட்டில் இருக்க முடியை மட்டும் இந்த மாதிரி சின்ன முடியாக செப்பரேட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம முடி விட்டுருக்கோம் இல்லையா, அந்த முடி இல்லாமல் இந்த கோடுக்கு இந்த சைடு இருக்கிற முடியை ஃப்ரண்ட்டில் மட்டும் லைட்டாக எடுத்துக்கோங்க. எல்லா முடியும் எடுக்காமல் ஃபஸ்ட் லேயரை மட்டும் எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் பஃபி ஆக்கிட்டு நல்லா வந்து ஒரு 2-3 ட்விஸ்ட் பண்ணி ஒரு ஹேர் பின் குத்திக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஃப்ரண்ட் இருக்கிற முடியை எடுக்காமல் பேலன்ஸ் இருக்க பேக் சைடு உள்ள முடியை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து அதையும் நல்லா வந்து ஒரு பஃபி ஆக்கிடுங்க. உள்ளார வந்து சீப்பு வச்சு பஃபி ஆக்கிடுங்க. தின் ஹேராக இருக்கவங்களுக்கு எப்போதுமே ஒரு லேயரும் இந்த மாதிரி எடுத்து உள்ளார சீப்பு வச்சு கொஞ்சம் பஃபி ஆக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், நான் டோட்டலாக ஒரு சைடாக கொண்டு வந்துட்டு அதை நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி குத்திருக்கோம் இல்லையா, அதே இடத்துல சேமாக வச்சு பின் குத்திட்டேன். இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்பவே ட்ரெண்டியாக இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இந்த ஹேர் ஸ்டைல் நம்ம எது கூட வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம், எந்த ட்ரெஸ் கூட வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் இருக்க ஹேர் விட்டுருக்கோம் இல்லையா, அதையும் இந்த மாதிரி குட்டி குட்டி லேயராக எடுத்து அதை பஃபி ஆக்கிடுங்க. அதுக்கப்புறமா அதை லைட்டாக சீவிட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி பேக் சைடு ஒரே இடத்துலையே, இப்போ நம்ம அந்த 3 லேயருமே நம்ம ஒரே இடத்துலையே தான் பின் பண்ணுறோம். நீங்கள் ஓப்பன் ஹேர் விட்டுக்கலாம், இல்லை கீழே என்ன ஹேர் ஸ்டைல் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். சைடு போனிடெயில் போட்டுக்கலாம், எது கூட வேணாலும் இந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஹேர் ஸ்டைலோட ஃப்ரண்ட் வியூ ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஈஸியான ஒரு ஹேர் ஸ்டைல், நம்ம குயிக்காக டக்குன்னு பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டில் இருக்க முடியை மட்டும் எடுத்து நல்லா உள்ளார வந்து நல்லா அதை பஃப் பண்ணிவிட்டு சென்டரில் நிறைய ட்விஸ்ட்டெல்லாம் பண்ண வேணாம், சும்மா லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு கிளிப் குத்திக்கோங்க, ஹேர் பின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் சைடில் இந்த மாதிரி எடுத்துருக்கீங்களா, அது ஃபுல் லேயராக அப்படியே எடுத்துக்கோங்க. ஒரு பார்ட்டிஷனாக பிரித்து நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளவுக்கு சின்னதாக எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பெருசாக எடுத்திங்கன்னா தின் ஹேருக்கு தெரியாது. இதுவே உங்களுக்கு ஹேர் வந்து நல்லா அடர்த்தியாக இருந்தீங்கன்னா பெருசாக எடுக்கும்போது பார்க்க அழகாக தெரியும். தின் ஹேருக்கு குட்டி குட்டியாக எடுத்து அதை நல்லா உள்ளார வந்து நல்லா பஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணோன்னா பார்க்க நல்லா அடர்த்தியாக ரொம்பவே அழகாக தெரியும். ஸோ எல்லாத்தையும் நான் அந்த சென்டரில் வச்சு பின் போட்டுக்கிறேன். இப்போ இந்த சைடு அதே மாதிரி பண்ணாமல் டோட்டலாக ஃபஸ்ட் லேயரை மட்டும் எடுத்து அதை நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஹேரை எடுத்துட்டு உள்ளார வந்து அதை பின் குத்திக்கிறேன். நான் வந்து பின் குத்துனது தெரியாமல் கொஞ்சம் ஹேரை எடுத்துட்டு நான் உள்ளார வந்து பின் குத்திடுறேன். இப்போ இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஒரு போனிடெயில் ஹேர் ஸ்டைல் மாதிரி நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ சைடில் இருக்குது பார்த்தீங்களா, எப்போதுமே தின் ஹேருக்கு போனிடெயில் வந்து சைடு ஹேர் மட்டும் எடுத்து போட்டோம்னா முடி நல்லா அடர்த்தியாக இருக்கிற மாதிரி நல்லா தெரியும். டோட்டலாக போட்டால் முடி அப்படியே தெரியும் எல்லா முடியையும். ஸோ சைடில் இருக்க முடியை மட்டும் நான் பாருங்கள் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் ஹேர் பேண்ட் போடலை, கிளிப்பு குத்துறேன். எவ்வளோ ட்ரெண்டியாக உங்ககிட்ட கிளிப் இருக்கோ அந்தளவுக்கு நம்ம ட்ரெண்டியாக சின்னதாக ஒரு கிளிப் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா முடி ரொம்ப அடர்த்தியாக தெரியும். போனிடெயில் வந்து பெருசாக இருக்க மாதிரி தெரியும். ஹேர் ஸ்டைலும் ரொம்ப அழகாக உட்காரும். நான் வந்து ஒரு குட்டி கிளிப்பு கல் வச்ச கிளிப் மாதிரி போட்டு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி இருந்தால் ரொம்பவே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப ஈஸி, நம்ம டக்குன்னு பண்ணிட்டு போயிடலாம். டெய்லி வேருக்கு கூட இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு.
இதோட ஃப்ரண்ட் வியூ நான் காட்டுறேன். ஒரு சைடாக பண்ணியிருக்கனால ஏதோ நம்ம நல்ல ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்க மாதிரியும் தெரியும். ரொம்ப சிம்பிளானது ஹேர் ஸ்டைலும் கூட. இந்த ஹேர் ஸ்டைல் அதே மாதிரி கிளிப் வச்சு இல்லைன்னா வந்து ஒரு ஹேர் பேண்ட் வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். சென்டரில் நான் வந்து கோடு எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன லேயராக செப்பரேட் பண்ணிக்கிட்டேன். இங்கே பாருங்கள், 2 லேயரை செப்பரேட் பண்ணிவிட்டு பேக் சைடு இருக்கிற முடியை மட்டும் எடுத்து ஒரு பஃப் மாதிரி வச்சுட்டு அதை வந்துட்டு ஒரு பின் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா இப்போ ஃப்ரண்ட்டில் டோட்டலாக எடுக்காமல் சின்ன சின்ன லேயராக எடுத்து அதை நான் வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். அதை வந்து நான் பின்னாடி ஒரு கிளிப்பு போட்டிருக்கேன். அந்த கிளிப்புக்கு கீழே நான் பின் குத்திக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு பேக் சைடு காட்டுறேன் பாருங்கள். இப்போ அதே மாதிரி இந்த சைடும் எடுத்து பேக் சைடு இருக்க முடியெல்லாம், அதாவது டோட்டலாக ஃப்ரண்ட்டில் உள்ள முடியை மட்டும் எடுக்காமல் ஒரு போனிடெயில் மாதிரி சைடில் மட்டும் சைடு வரைக்கும் எடுத்து நான் வந்து ஒரு லேயரை மட்டும் ஃபஸ்ட் லேயரை மட்டும் எடுத்து நான் கிளிப் போட்டிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் இருக்கிற முடியை வந்து இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை அந்த கிளிப்புக்கு கீழே வச்சு நான் வந்து பின் போட்டுக்கிறேன். ஸோ எப்போதுமே இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து போனிடெயில் ஹேர் ஸ்டைல் மாதிரி பண்ணுவோம். பட் இந்த மாதிரி தின்னாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கிளிப் போட்டு பண்ணால் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் முடி. பாருங்கள், இது வந்து இவங்களுக்கு ரொம்ப ட்ரெண்டியாக ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேர் ஸ்டைல். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். அண்ட் இது வந்து எந்த ட்ரெஸ் கூட வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எந்த ஹேர் டைப் வேணாலும் போட்டுக்கலாம். அண்ட் இந்த ஹேர் ஸ்டைலும் ரொம்ப ஈஸியான ஹேர் ஸ்டைல் தான். ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா, அந்த முடியை சின்ன லேயராக எடுத்து பின் போட்டுட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டி லேயராக ஃபஸ்ட்டு லேயரை மட்டும் எடுக்கிறேன். ரொம்ப குட்டி லேயராக எடுக்கிறேன், பெரிய லேயராக எடுக்கலை. எப்போதுமே பெரிய லேயர் எடுத்தால் அடர்த்தியான முடிக்கு எல்லாம் ஒரே டென்சிட்டி இல்லாத முடிக்கு என்ன ஆகும்னா எல்லாமே ஒரே இடத்துல வந்துடும். அப்புறம் கீழே வந்து முடியே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ வந்து குட்டி குட்டியாக லேயர் இந்த மாதிரி எடுத்து பண்ணோன்னா முடி அப்படியே இருக்கும் கீழே. ஸோ அடர்த்தியாக தெரியும். ஸோ அதனால் குட்டி குட்டி லேயராக எடுக்கிறேன். எப்போதுமே இந்த காதுக்கு கீழே வரைக்குமே நான் எடுத்துக்கிறேன். அப்படி இருந்தால் தான் சைடில் இருக்க முடி வந்து வெளியில் வராது. போனிடெயில் கூட அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் லேயர் எடுத்து போட்டிங்கன்னா அப்படின்னா முடி ரொம்பவே அடர்த்தியாகவும் தெரியும். சைட்லேருந்து நம்மளுக்கு வெளியே வராது. ரொம்ப டென்சிட்டி கம்மியாக இருக்கவங்களுக்கு அது நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி எடுத்து குட்டி குட்டியாக எடுத்து ஒரு சைடு டோட்டலாக எடுத்துட்டேன் நான் கீழே வரைக்கும். இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் ஹேர் ஸ்டைல் மாதிரி தான் காட்டுறேன். நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேர் விட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து அது கூட எப்படி வேணாலும் கீழே வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஹேருக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். டென்சிட்டி இல்லாதவங்க ஃப்ரீ ஹேர் போட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணி நம்ம ஃப்ரீ ஹேர் போடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு சைடு டோட்டலாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து நான் வந்து கிளிப் பண்ணிட்டேன். இந்த சைடும் அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இங்கே டோட்டலாக எடுத்து இப்போ நான் பண்ணுற மாதிரி நல்லா ஃபஸ்ட் லேயரை மட்டும்தான் எடுத்திருக்கேன். ரொம்ப குட்டியாக எடுத்திருக்கேன். டோட்டலாக எடுத்து இந்த மாதிரி கிளிப் போட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சைடு வந்து சின்ன சின்னதாக எடுத்திருக்க மாதிரி, இன்னொரு சைடு வந்து டோட்டலாக எடுத்திருக்க மாதிரியும் தெரியும். அண்ட் இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸி கூட. அண்ட் டென்சிட்டி இல்லாதவங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எப்போதுமே ஹேர் டென்ஸ் இல்லாதவங்க இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணவே மாட்டாங்க. பட் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணோன்னா இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட் லேயரை மட்டும் அப்படியே டோட்டலாக எடுத்து நல்லா ஃப்ரண்ட்டில் வச்சு நான் வந்து டைட்டாக பின் போட்டேன். ஃபஸ்ட் லேயரை மட்டும் எடுத்து நல்லா வந்து பஃப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா பஃப்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்து பேக் சைடு வந்து இது வந்து ஒரு ஹை பன் ஹேர் ஸ்டைல். இது எப்போவுமே டென்ஸ் இல்லாதவங்களுக்கு ரொம்ப குட்டியாக நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி முன்னாடி வந்து ஒரே பஃப் மட்டும் எடுத்து வச்சா போதும். அதாவது ஒரே ஹேர் ஸ்டைல் ஒரு லேயர் மட்டும் எடுத்து நம்ம ஃப்ரண்ட்டில் குத்துனா போதும். வேறு எதுவுமே நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எடுத்து பண்ணிவிட்டு லைட்டாக அதை வந்து சரி பண்ணிக்கோங்க. நல்லா முறுக்கிட்டு நான் வந்து பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணும்போது பேக் சைடு வந்து உங்களுக்கு அவ்வளோ குட்டியாக தெரியாது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பஃப் பண்ணியிருக்கனால ரொம்ப ஈஸியாக நல்லாயிருக்கும். இவங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே ட்ரெண்டியாக ரொம்ப அழகாக இருந்தது இவங்களுக்கு. நான் போட்ட ஹேர் ஸ்டைலே ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைலும் இந்த ஹேர் ஸ்டைலும் இவங்களுக்கு அவ்வளோ சூட் ஆனுச்சு. அது மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் அதை சரி பண்ணி நல்லா வந்து பஃப்னு இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம்.
அண்ட் நம்மளோட இன்றைக்கி லாஸ்ட்டு ஹேர் ஸ்டைலுக்கு வந்தாச்சு. நிறைய ஹேர் ஸ்டைல் இருக்குது, நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃப்ரண்ட்டில் டோட்டலாக ஒரே லேயராக எடுத்து அந்த ஹை பன் ஹேர் ஸ்டைலுக்கு பண்ணேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்காமல் எவ்வளவுக்கு குட்டி குட்டி லேயராக எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எடுத்துக்கலாம். இல்லை ஒரு 3 லேயர் இல்லை ஒரு 4 லேயர் அப்படி நீங்கள் செப்பரேட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஒரே இடத்துல வச்சு ரொம்ப ஃப்ரண்ட்டில் வச்சு நீங்கள் பின் போட்டுக்கோங்க. பின்னாடி குத்தக்கூடாது. நல்லா அந்த நம்ம உச்சின்னு சொல்லுவோம்ல அந்த இடத்துல வச்சு நீங்கள் குத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் பஃப்னு இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் அடர்த்தியாக நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நான் இவங்களுக்கு எடுத்துருக்கிறது வந்து நான் 3 லேயர் இவங்களுக்கு எடுத்தேன். 3 லேயராக எடுத்து குட்டியாக மட்டும் ரொம்ப டெஸ்ட் பண்ணிட்டா முடி வந்து குட்டியாக தெரிஞ்சிடும். ஸோ அதனால் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு சென்டரில் நல்லா சூப்பராக ஒரு தூக்கி குத்திக்கிட்டேன். இப்போ பாருங்கள் நான் எங்கே குத்திருக்கேன்னு தெரியுதா, கரெக்டாக அந்த காது அந்த கார்னரில் அந்த இது அழுந்துட்டு நான் குத்திருக்கேன். இப்போ அதே மாதிரி நல்லா தூக்கி ஒரு போனி டைல் நான் போட்டேன். எப்போதுமே போனி டைல் ஹேர் ஸ்டைல் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக டென்சிட்டி இல்லாதவங்க போடவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி வந்து டென்ஸ் இல்லாதது அவ்வளோவா தெரியாது. ஸோ இதை லைட்டாக ஒரு லேயரை பிரிச்சுட்டு அந்த பேண்டு தெரியாமல் இப்படி சுற்றிட்டு கீழே வந்து ஒரு பின் போட்டுக்கோங்க. எப்போதுமே டென்ஸ் இல்லாதவங்க கான்ஃபிடென்ட்டாக போனிடெயில் போடவே மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு போனிடெயில் போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம ஃப்ரண்ட்டில் எடுத்திருக்க ஒரு லேயருமே இவங்களுக்கு தனியாக தெரியும், பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரண்ட் வியூ. அண்ட் வந்து கீழே வந்து லைட்டாக நீங்கள் ஹேர் கட் பண்ணியிருந்தீங்கனாலுமே இந்த போனிடெயில் ஹேர் ஸ்டைல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே இருக்க லைக் பண்ணால் கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் என் கூட சேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சேட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்களா, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பை பாய் அண்ட் தேங்க்யூ. அவங்களோட முடி இப்படி தான் இருந்தது நான் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடி.